Praise the Lord. Hallelujah. God is good. You're most welcome to the Covenant of the Day. இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். And today is 11th May 2026 Monday. இன்னொரு புதிய வாரத்தை நாம் ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இன்னைக்கான வசனத்தை பார்ப்போங்களா? சரிங்களா? நேற்று எப்படி இருந்துச்சு? மதர்ஸ் டே எல்லாம் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஆராதனைகள் எல்லாம் ஆசீர்வதித்திருப்பார். நம்முடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஆசீர்வாதமாக இருந்தது. அநேக தாய்மார்கள் கலந்து கொண்டார்கள். கர்த்தர் நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் போதுமானவராக இருந்தார். சரி, இன்றைக்கான வசனம் பார்த்தீங்கன்னா கொலோசியன் சாப்டர் 2 verse 19 the second part. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தினுடைய 2ஆம் பகுதி. Let no one cheat you of your reward. தன் மாம்சத்தினாலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். உங்களை வஞ்சியாக இருக்க பாருங்கள். அதான் முக்கியமான ஒரு காரியம். உங்களை யாரும் ஏமாற்றிடக்கூடாது, வஞ்சகமாக உங்களை ஏமாற்றி விடக்கூடாது. Nobody will cheat you. என்னத்தை cheat you of your reward. கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பொக்கிஷத்தை நீங்கள் இழந்து விடாதீங்க. அல்லேலூயா. தமிழில் கொஞ்சம் தெளிவாக போட்டிருக்கு. மாம்ச சிந்தையினாலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். அப்படின்னா இந்த உலக காரியங்களிலே இருக்கிறவர்கள், வைராக்கியமான நம்பிக்கையிலே மனம் மாறாமல் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற இவர்கள் யாரும் நீங்கள் பெற்ற அந்த ரட்சிப்பை, அந்த ஜீவ கிரீடத்தை, ஹல்லேலூயா, அதான் பந்தய பொருள். ஏன்னா ஆண்டவர் நமக்கு லக்கை வைத்திருக்கிறார், அதை நோக்கி ஓடுகிறோம். அந்த பந்தய பொருளாக உன்னுடைய நித்திய ஜீவனை அவன் பறித்து கொள்ளாதபடி, நீ இழந்து போகாதபடி எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. எவ்வளோ ஆழமான கருத்தை அங்கே சொல்லுகிறார் பாருங்களேன். Don't other people to cheat you because they are not in the Lord. இந்த உலகத்தோடு அவர்கள் இருப்பதனாலே, அருமையானவர்களே, இந்த உலக காரியங்களினாலே உங்களை ஏமாற்றி விடுவார்கள். கவனமாக இருக்கணும். அப்போனா நீ your strength in Holy Spirit. You are filled by the word of God. நீ வார்த்தையிலே நிறைந்து இருப்பாயானால் நிச்சயமாக உன்னை யாரும் வஞ்சிக்க முடியாது. காரணம், விசுவாசத்திலே தெளிவாக இருப்பாய். சரியானது நீ அறிந்திருப்பதனாலே உன்னை யாராலும் ஏமாற்ற முடியாது. Nobody can cheat you if you know the word of God, if you know the truth. But Paul said you must be very careful because people will cheat you. Where they can cheat you, they cheat your reward. God is given you a reward through your salvation. உன்னுடைய ரட்சிப்பின் மூலம் உனக்கு நித்திய வாழ்வு கொடுத்திருக்கிறாரே, அதை அவன் பறித்து விடுவான், ஏமாற்றி விடுவான், வஞ்சித்து விடுவான். அருமையான சகோதரனே, சகோதரியே, காலை வேளையிலே நீ சோதித்து பார்க்க வேண்டும். உன்னோடு பழகிறவர்கள், பேசுகிறவர்கள், உங்ககிட்ட அன்பு காட்டுறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க? உங்களை வஞ்சிக்கிறவர்களா? கவனமாக இருக்கணும். ஆமாதானுங்களே, வஞ்சிக்கிறவன் இனிப்பாக பேசுவான். ஆகவே நீங்கள் வசனத்தை அறிந்து இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருக்கு சாட்சியாக பலமாக இருக்க வேண்டுமானால் வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அன்பை இருக்க பிடித்து கொள்ள வேண்டும். You have to hold God's love very strongly. You need a strength for that. And when you seek the Lord will give you the strength. நீ தேடும் பொழுது கர்த்தர் அந்த பலத்தை உனக்கு கொடுப்பார். உன்னை சாட்சியை நிறுத்துவார். உன்னை யாரும் வஞ்சிக்க முடியாது. சாத்தான் இயேசுவை வஞ்சிக்க பலமுறை வந்தான், அவன் தோல்வி அடைந்தான். காரணம், ஆண்டவர் வசனத்தை வைத்து தான் அவனை தோல்வி அடைய செய்தார். அவனா நமக்கு நல்ல உதாரணம். வசனத்தை அறிந்து கொள்ளுங்க, வாசிங்க, தியானிங்க. அது உங்களுக்கு அரணாய் மாறிவிடும். அல்லேலூயா. அது உனக்கு கோட்டையாய் மாறிவிடும். அது உனக்கு பலனாய் மாறிவிடும். ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. வசனத்தின் சத்தியங்களை அறிந்து உணர்ந்து உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க.
உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் இன்றைக்கு உன் நாமத்தில் ஒரு அற்புதத்தை காணட்டும். கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உன் விசுவாச வாழ்க்கை ஆண்டவருடைய வசனம் அஸ்திபாரமாக இருக்கிறதா? You have to check your faith. It's the word of God is a foundation for your faith. Take care and God bless.